நல்லா கொதி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மத்தி மீனை போட்டுருங்க உள்ள. ஓகேங்களா? அதுவும் ஒரே கொதி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா மீன் அதிகமாக நேரம் வேக விடக்கூடாது. மத்தி மீன்ல சீக்கிரமா வெந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான், மத்தி மீன் குழம்பு ரெடி. இன்றைக்கி நைட் விலாக் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பு, தோசை இங்கே ஆல்ரெடி சுட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? தோசை. இங்கே பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு. இங்கே பாருங்கள். ஓகேங்களா? நல்லா ஆவி பிறக்க சுட சுட ஒயிட் ரைஸ். மீன் வந்து வறுக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன், காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இறக்கி வச்சிருங்க. ஓகே, அவ்வளோதான். மீன் குழம்பு இறக்கி வச்ச விட கொதி வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீன் போடலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மத்தி மீனும் போட்டு வறுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு, தோசை வித் மீன் குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம், மீன் வறுத்தது. ஓகேங்களா? இதுவும் மத்தி மீனும். மத்தி மீனும் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் டின்னர் இதுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.